இப்போ நம்ம யூனிட் 3ல இந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். என்னது ஈக்குவேஷன் சால்வர் ஃபார் பி பார்த்துட்டு இருந்தோம். இனி நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன் சால்வர் ஃபார் எக்ஸ், ஈக்குவேஷன் சால்வர் ஃபார் ஒய். ஓகேவா? யூனிட் 3ல 4 டாபிக் தான். ஒன்று ஈக்குவேஷன் சால்வர் ஃபார் பி. பி வந்து என்ன செய்வீங்க? ஸ்டெப் என்ன தம்பி? சம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டரை ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு அது ரெண்டையும் இன்டகிரேஷன் பண்ணணும். வர வேல்யூவை என்ன செய்யணும்? திரும்பவும் ஃபேக்டரை எழுதிடணும். அது என்னது? சால்விங் ஃபார் பி. அடுத்து நம்ம பார்க்க போறது சால்விங் ஃபார் ஈக்குவேஷன் சால்விங் ஃபார் எக்ஸ். ஓகே, ஈக்குவேஷன் சால்விங் ஃபார் எக்ஸ். இது எப்படி சால்வ் பண்ண சொல்றாங்க? இந்த மெத்தட் என்னன்னா, கொடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். சரியா? ஈக்குவேஷன் சால்வ் எக்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஈக்குவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் காமா பி, பி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு பி, 2y பி. ஓகேவா? அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் இருக்கும். ஆரம்பிக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டுன்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் வி யூஸிங் திஸ் மெத்தட், ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன ப்ரொசீஜர்னா, கொடுத்த கிவன் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து அந்த கிவன் ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேவா? கொடுத்த ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் பை டிஒய், எக்ஸை பண்ணா டிஎக்ஸ் பை டிஒய். நமக்கு தெரியும் டிஒய் பை டிஎக்ஸ்னா பி, டிஎக்ஸ் பை டிஒய்னா அதோட தலைகீழி, ஸோ ரெசிப்ரோக்கல் 1 பை பி. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சரியா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை இன்டகிரேஷன் பண்ணும். சரியா? இன்டகிரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணும். அந்த வேல்யூல இருந்து என்ன எடுத்துக்கணும்? பியோட வேல்யூ ஃபைன் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பி டேர்மை கேன்சல் பண்ணும். அடிக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். சரியா? ஓகேவா? சால்விங் ஃபார் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூனிட் 3ல மெத்தட் 1 என்னன்னா சால்விங் ஃபார் பி. சால்விங் ஃபார் பி இது எப்படி செய்வோம்னா, கிவன் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிவன் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். அடுத்து அதை இன்டகிரேஷன் பண்ணணும். டேக்கிங் இன்டகிரேஷன் செப்பரேட்லி. இப்போ 2 ஃபேக்டர்னா இது ஒரு ஃபேக்டர் 1க்கு 0, ஃபேக்டர் 2க்கு 0ன்னு வரும். ஸோ அது ரெண்டுக்கு தனித்தனியா இன்டகிரேஷன் பண்ணி என்ன செய்யணும்? வேல்யூ ஃபைன் பண்ணணும். அந்த கிடைச்ச வேல்யூவை இந்த மாதிரி ஃபேக்டரான செய்யணும், ப்ராடக்ட்ல எழுதி ஈக்குவல் டு 0 போட்டணும். சரியா? இது வந்து மெத்தட் ஆஃப் சால்விங் பி. இப்போ நம்ம பார்க்க போறது மெத்தட் 2, சால்விங் ஃபார் எக்ஸ். ஓகேவா? எக்ஸை பொறுத்து எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டெப்பு கிவன் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து கிவன் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். மூணாவது ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்த வேல்யூவை டேக்கிங் இன்டகிரேஷன். ஓகேவா? கிவன் ஈக்குவேஷன் இன்டகிரேஷன் பண்ண சொல்ல, கிவன் ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஈக்குவேஷனை செய்யணும், இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சம் வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க, டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம கான்ஸ்டன்ட் சி வருமா? சி வரும், எக்ஸ் டேர்ம் வரும், ஒய் டேர்ம் வரும். இந்த டிஒய் டிஎக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். இன்டகிரேஷன் எடுக்கிறதுக்காக அந்த டிஃபரன்ஷியேஷனோட கேன்சல் பண்ணதுக்கு என்ன செய்வோம்? இன்டகிரேஷன் எடுப்போம். அப்படின்னா இருக்கும் இந்த டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அந்த டேர்ம்ல கேன்சல் ஆயிட்டு
xycன்னு அந்த வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து நம்ம இந்த p யோட வேல்யூ ஓகேவா p ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் வரும். சரியா இன்டெகிரல் சமான வேல்யூல இருந்து p யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5வது ஸ்டெப் புட் p in 1. இந்த p வேல்யூயை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ப்ரொசீஜர் given ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x பொறுத்து பண்ணக்கூடாது. என்ன x பொறுத்து சால்வ் பண்றதுனால given ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண ஈக்குவேஷனுக்கு இன்டெகிரேஷன் எடுக்கணும். இன்டெகிரேஷன் பண்ணா சம் வேல்யூ கிடைக்கும். அதை p ஈக்குவல்ட்டுன்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து அந்த p வேல்யூயை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். மெத்தட் 3 இதே மாதிரி தான். அடுத்த மெத்தட் 3 வந்து சால்விங் ஃபார் y. சால்விங் ஃபார் y இதே ஸ்டெப் தான். given ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. 2வது ஸ்டெப் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இங்க எக்ஸ்ங்கும் போது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்க ஒய்ங்கும் போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அடுத்து 3வது ஸ்டெப் இதுக்கு டேக்கிங் இன்டகிரேட்டிங் டிஃபரன்ஷியேட் பண்ணது இன்டகிரேஷன் ஃபைன் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணணும். 4வது அந்த பியோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஓகேவா இன்டகிரேஷன் ரிசல்ட் வரும். அதுல பியை ஒரு சைடு வச்சுட்டு ரிமைன் டைம்ல இன்னொரு சைடு கொண்டு போனா பிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த பி வேல்யூயை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு தேவை சொல்யூஷன் கிடைச்சிடும். சரியா செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தடும் ஒரே மாதிரி தான். என்ன செய்வோம் எக்ஸை பொறுத்து ஃபைன் பண்ண சொன்னா ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சால்விங் ஃபார் ஒய்னா எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே தென் ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சால்வ் 4y p square minus 2px plus y equal to 0. ஓகேவா 4y p square minus 2px plus y equal to 0 சொல்யூஷன். நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். the given equation can be written as எப்படி எழுதலாம் சால்விங் ஃபார் எக்ஸ் அப்ப என்ன இருக்கணும் எக்ஸ் மட்டும் வந்து சைடு இருக்கணும், மீதி டைம்ல இந்த சைடு போயிடணும். எப்படி எழுதலாம் மைனஸ் 2p எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒய் இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன தம்பி மைனஸ் 4p ஸ்கொயரா மைனஸ் 4y p ஸ்கொயர் ஒய் இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஒய். அடுத்தது எக்ஸை வச்சுட்டு 2p ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான். மைனஸ் 2p ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த 2p மைனஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். என்ன வரும் மைனஸ் 4y மைனஸ் 2p டிவைடட் பை மைனஸ் 2p மைனஸ் 4y p ஸ்கொயர் மைனஸ் 2p மைனஸ் y டிவைடட் பை மைனஸ் 2p. சால்வ் பண்ணா மைனஸ் மைனஸ் கேன்சல் 2p கேன்சல். இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் 4 2s are 2 2 2s are 4. பியும் ஸ்கொயர் டைம் கேன்சல் ஆயிரும், பி மட்டும் இருக்கும். இங்க மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2y பியா 2py மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சு. இப்போ அது பிளஸ் y பை 2p. இது என்ன செய்யணும் given ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா given ஈக்குவேஷனை எக்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைன் டைம்ல சைடு கொண்டு போய்க்கிறேன். எனக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை, அதனால அது கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு 2py பிளஸ் ஒய் பை 2pன்னு கிடைக்குது. அதை நம்ம ப்ரொசீஜர் படி ஸ்டெப் 1 படி ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ஸ்டெப் டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். செகண்ட் ஸ்டெப் தானே கொடுத்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் கொடுத்த ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் என்ன வரும் ஒய்யை பொறுத்து பண்ணா dx by dy ஈக்குவல் டு
2p டிஃபரன்ஷியேட் பண்ணா y பொறுத்து பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? uv-யா ஓகே தம்பி. 2p வச்சுட்டு y பண்ணும். அப்புறம் y வச்சுட்டு p டிஃபரன்ஷியேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன்? 2p வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ண 2 கான்ஸ்டன்ட். ஸோ என்ன ஆகும்? 2p y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 1 பிளஸ் அடுத்தது y வச்சுக்கிறேன் 2y p கான்ஸ்டன்ட் இல்லைங்க சார். புரியல சார் p கான்ஸ்டன்ட் இல்லைங்க சார். கான்ஸ்டன்ட் இல்ல இது. p என்னது? dy by dx. pங்கிறது dy by dx தம்பி. அப்ப என்ன வரும்? p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp by dy. சரியா? இந்த டேமை மட்டும் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2p வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 2y வச்சுக்கிட்டு p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp by dy. சரியா? பிளஸ் அடுத்து y by 2p. இது வந்து uv. டிஃபரன்ஷியேட் ஆஃப் uv னா என்ன செய்வேன்? udv பிளஸ் v du. u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம், v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த ரெண்டு ஸ்டெப் வந்துருச்சு. இது என்னன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v. ஓகேவா? மேல போய் கீழே 2p. இதுக்கான தம்பி ஃபார்முலா u by v என்ன செய்வீங்க? v ஸ்கொயர் v u dash minus u v dash. v u dash minus u v dash. ஓகே நம்ம டேஷ் என்ன புரியுது இல்ல? இந்த dv தான் என்ன சொல்றாங்க? du தான் டேஷ்ங்கறாங்க. u ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு, du னாலும் u ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு. நம்ம ஆல்ரெடி நோட்டேஷன்லயே பார்த்திருந்தோம். இந்த u1 போடல என்ன அர்த்தம்? u ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு. மூணுக்கு ஒரே மீனிங் தான். சோ வேற ஃபார்முலா நினைச்சிராத. du னாலும் ஒண்ணுதான், u dash னாலும் ஒண்ணுதான், u ஒண்ணுனாலும் ஒரே மீனிங் தான். என்ன மீனிங்? u ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணு. சோ இது எப்படி இருக்குது? y by 2p இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா v என்னது? 2p. u dash u வந்து y வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 1 மைனஸ் வேல்யூ இன்ட்டு 1 மைனஸ் u னா y, v dash னா 2p டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 2 இன்ட்டு p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp by dy divided by v ஸ்கொயர். v ஸ்கொயர்னா 2p ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4p ஸ்கொயர். சரியா தம்பி? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் dy by dx னா p. என்ன இருக்குது? dx by dy. dx by dy னா 1 by p. சரியா? இதோட தலைகீழி. ஓகேவா? இதை தலைகீழ் எடுத்து என்ன வரும்? இங்க 1 by p, dx by dy வந்துடும். ஸோ dx by dy க்கு பதிலா என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம 1 by p. சரியா? dy by dx னா p, dx by dy னா 1 by p. அதனால வச்சுக்கங்க, சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அடுத்த ஸ்டெப்ல 2p பிளஸ் ஒன்னா அதே வேல்யூ தான். 2p பிளஸ் 2y இன்ட்டு dp by dy. 2y இன்ட்டு dp by dy. அடுத்து இதை சிம்பிளை பண்ணோம்னா பிளஸ் 2p 2p டிவைடட் பை 4p ஸ்கொயர் மைனஸ் 2y dp by dy divided by 4p ஸ்கொயர். தனித்தனி டிவைட் பண்ணது. ரெண்டு டைமுக்கு காமன் டிவைடிங் இருக்குல்ல, இதை தனியா எழுதுறேன், இதை தனியா எழுதுறேன். அடுத்த ஸ்டெப்ல 1 by p equal to 2p 2y dp by dy plus 2 கேன்சல் பண்ணா 2 p ஸ்கொயர் கேன்சல் பண்ணா ஸ்கொயர் டைம் போயிடும். 1 by 2p 1 by 2p மைனஸ் 2 கேன்சல் பண்ணா
2 அப்போ என்ன வரும் y by 2 p square into dp by dy சரியா 2 to cancel அப்போ y by 2p square into dp by dy அடுத்த ஸ்டெப்ல இன்னும் சிம்பிளை பண்ணலாம் இந்த 1 by p என்ன செஞ்சலாம் சரி வந்துடலாமா ஒன்று தானே ஆகும் 0 equal to 2p plus 2y dp by dy plus 1 by 2p minus 1 by p இந்த plus 1 by p இந்த சைடு வருது என்ன ஆகும் plus minus ஆகும் ஸோ அந்த டைம் கூட தான் மைனஸ் பண்ண முடியும் ஸோ 1 by 2pக்கு அப்புறம் minus 1 by p minus 2p square dp by dy இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2p 2y dp by dy என்ன வரும் 1 by 2p இருந்து 1 by p மைனஸ் பண்ணா கீழே பேஸ் சேமா இருந்தா மைனஸ் பண்ணிடலாம் இங்க 1 by 2p இருக்குது இங்க 1 by p இருக்குது ஸோ மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 1 by 2p மைனஸ் 2ஆல பெருக்கினா 2 by 2p அப்போ 1 minus 2 by 2p 1 minus 2னா minus 1 by 2p ஸோ இதோட வேல்யூ minus 1 by 2p minus y by 2p square dp by dy ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல 0 equal to நாம சிம்பிளை தான் பண்ணிட்டு இருக்கோம் மெத்தட் படி பார்த்தா அந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் முதல் ஸ்டெப்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அடுத்து இன்டகிரேஷன் பண்றதுக்காக சிம்பிளை பண்றோம் டேர்ம்ஸை சிம்பிளை பண்றோம் அடுத்து என்ன செய்யணும் இதை இன்டகிரேஷன் பண்ணணும் அதான் நம்ம எய்மே ஸோ அடுத்த ஸ்டெப்ல டூ பியால மல்டிப்ளை பண்றோம் சிம்பிளை பண்ணணுமா எல்லா டைமும் காமன் ஆக்குறதுக்காக 2p ஸ்கொயரால சொன்னீங்க இது சிம்பிளை பண்றதுக்காக இந்த மைனஸ் போல ஒரு டேமா வச்சுக்கிறேன் இதை போல ஒரு டேமா வச்சுக்கிறேன் 2p plus 2y dpy dy minus 1 by 2p மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் plus y by 2p square dp by dy சரியா அடுத்தது ஃபேக்டரைஸ் பண்ணோம்ல அதே மெத்தட் தான் இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிட்டேன் எழுதியிருக்கேன் மைனஸ் காமன் எடுத்துட்டேன் ரெண்டுல மைனஸ் காமன் எடுத்துட்டா 1 by 2p plus y by 2p square dp by dy அடுத்து இந்த ரெண்டு இதையும் இது மாதிரி நான் மாத்தணும் மாத்த என்ன செஞ்சிடலாம் ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி இதை பிரிச்சு எழுதிடலாம் அப்ப என்ன செஞ்சிடலாம் அது ரெண்டுக்கு தனித்தனியா நான் ஃபேக்டரி கண்டுபிடிச்சிடலாம் சரியா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண வர ஈக்குவேஷனு அதுல மைனஸ் இதை ஒரு டேம் எழுதிட்டேன் இதே டைம் வர மாதிரி இதை நான் பிரிக்கணும் அப்படி பிரிச்சுட்டேன்னா போன சம் பார்த்தோம்ல ஃபேக்டரா எழுதுவோம்ல x+1 x+2 எழுதுவோம்ல அது மாதிரி இது ஒரு ஃபேக்டராகவும் இது ஒரு ஃபேக்டராகவும் இங்க எழுதுற வேல்யூ ஒரு ஃபேக்டராகவும் நான் மாத்தி எழுதிடலாம் ஸோ அதுக்காக இதே மாதிரி மாற்றணும் இது எப்போ 2 by p இருக்குது 2 by p எப்போ 1 by 2p ஆகும் இங்க பாருங்க 2y dp by dy இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் 2வை காமனா வெளியே எடுத்துக்கிறேன் சரியா 2வை காமனா வெளியே எடுத்துட்டா என்ன தம்பி வரும் 2p 2y dpy dy இருக்குது இந்த டேமை நான் வந்து இந்த டேமை மாற்றணும் 1 by 2p plus y by 2p square plus dpy dy மாற்றணும்
மாத்திட்டா ஃபேக்டர்ஸ் ஃபார்முலா படி இது ஒரு ஃபேக்டர், இங்க எழுதுற -1 இங்க வெளியே எழுதுற வேல்யூ ஒரு ஃபேக்டர்னு எடுத்து எழுதிடுவேன். ரெண்டையும் ஈக்குவல் 0 எடுத்து இன்டகிரேஷன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் ஸ்டெப் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா p பிளஸ் ஒய் டிபி பை டிஒய்னு வரும். ஓகேவா? இதை இங்க எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு இதை இங்க எழுதியிருக்கேன். 2p பிளஸ் 2y dp பை dy. 2y எடுத்துட்டீங்கன்னா p பிளஸ் ஒய் டிபி பை டிஒய். எனக்கு y பை 2p ஸ்கொயர் டிபி பை டிஒய். இங்கேயும் என்ன வரும்? 1 பை 2p வரணும். ஸோ அதுக்காக என்ன செய்யறேன்? 2p ஸ்கொயரால டிவைட் பண்றேன். டிவைட் பண்றேன். இந்த டேமை 2p ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி 2p ஸ்கொயரால டிவைட் பண்றேன். அப்ப என்ன ஆகாது? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. என்ன வரும்? 2p ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி 2 2s are 4p ஸ்கொயர் டிவைட் பண்றேன். p divided by 2p square y divided by 2p square dp divided by dy. அப்போ pயும் ஸ்கொயரும் கேன்சல். பார்த்தீங்கன்னா 4p ஸ்கொயர் 1 by 2p plus y by 2p square dp divided by dy கிடைக்குது. சரியா? இது புரியாது தம்பி? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம்? இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். என்ன செஞ்சிருக்கேன்? ரெண்டை காமன் அடுத்த ஸ்டெப்ல 2p ஸ்கொயரால பெருக்கி 2p ஸ்கொயரால டிவைட் பண்றேன். அப்படி பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இங்க என்ன ஆகும்? 2 into 2p ஸ்கொயர் 4p ஸ்கொயர். 2p ஸ்கொயர் டிவைட் பண்ணும். ரெண்டு டேம் இருக்குது, ரெண்டையும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து p ஸ்கொயரும் கேன்சல். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4p ஸ்கொயர் 1 by 2p plus y by 2p ஸ்கொயர் dp by dy. இதை நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ இதே ஃபேக்டரிங் வந்துருச்சா? அதுக்காக செஞ்சிருக்கோம் வெளியே 4p ஸ்கொயர் 4p ஸ்கொயர் உள்ள 1 by 2p y by 2p ஸ்கொயர் dp by dy. இங்க மைனஸ் 1 இல்லைன்னா 1 அர்த்தம். -1 1 by 2p y by 2p ஸ்கொயர் dp by dy. இப்போ எழுதலாம் 1 by 2p y by 2p square dp by dy. இங்க 1 by 2p y by 2p square dp by dy. இது ஒரு ஃபேக்டர், வெளியே இருக்கிற இது ஒரு ஃபேக்டர். அப்போ 0 equal to 4p square minus 1 into 1 by 2p y by 2p square dp by dy ஒரு ஃபேக்டர். சரியா? ரெண்டு ஃபேக்டர் பிரிச்சு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இதை எடுத்துட்டு இதுக்கு இன்டகிரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த வேல்யூ எடுத்துட்டு இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். என்ன ஃபைண்ட் பண்ணா சொல்றது புரியுதா? ரெண்டு ஃபேக்டரா மாத்திட்டோம். இது என்ன செய்வோம்? கன்சிடர் 4 = 0 டேக்கிங் சேஞ்சஸ் பண்ணுவியா? அப்போ 4p square equal to 1 p square equal to 1 by 4. p என்ன தம்பி? dy by dx the whole square 1 by 4. அப்போ dy by dx equal to எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் எடுக்கணும்னா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து என்ன தம்பி வரும்? என்ன சொல்றேன் பாரு, புரியுதா இல்லையா? dy by dx ஸ்கொயர். ஸோ dy by dx equal to ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும். என்ன செய்வேன்? ரூட் எடுப்பேனா? இதுக்கு ரூட் எடுத்தா ஸ்கொயர் டைம் கேன்சல் ஆயிரும். இதுக்கு ரூட் எடுத்தா 1 by 4 ரூட் எடுத்தா 1 by 2 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல dy equal to 1 by 2 dx. இப்போ இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா இன்டகிரேஷன் dy equal to 1 by 2 into இன்டகிரேஷன் dx. y equal to 1 by 2 x plus c. ஓகேவா?
2y minus x plus c equal to 0. இந்த டேர்முக்கு இன்டகிரேஷன் பண்ணா 2y minus x plus c equal to 0. அடுத்து இன்னொரு டேர்ம் இருந்துச்சுல, அதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா 1 by 2p plus y by 2p square dp by dy equal to 0. சரியா? அடுத்த ஸ்டெப்ல இந்த 1 by 2p வெளியே எடுக்கிறேன். ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல ஒரு ஃபேக்டருக்கு இந்த வேல்யூ, இதுல 1 by 2p வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டா இங்க 1 plus 1 by 2p வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் இங்க p ஸ்கொயர்னால p தான் வெளியே எடுத்திருக்கோம், ரிமைனிங் p இருக்கும். ஸோ y by p dp by dy equal to 0. அடுத்து 1 by 2p இங்க கொண்டு வந்தா டிவைடன்ஸ் வந்தா பெருக்கல் ஆகும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0. இப்போ 1 plus y by p dp by dy equal to 0. சரியா? அடுத்து என்ன செய்யணும்? டேக்கிங் இன்டகிரேஷனா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? dp by dy y by p equal to minus 1. அப்போ இங்க டிவைடலுக்கு சென்று போனா dp equal to minus p dy. ஓகேவா? y by p dp by dy equal to plus 1 இன்ட்டு போச்சுன்னா minus 1. அடுத்து கீழே டிவைடலுக்கு சென்று போனா பெருக்கல் ஆகும். p இன்ட்டு dy இன்ட்டு 1 minus p dy. அடுத்த ஸ்டெப்ல இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம். என்ன செய்யலாம்? p அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ப்ராடக்ட்ல இருக்க சைடு வந்துன்னா டிவைட் ஆகும். p டைம் ஃபுல்லாக ஒரு சைடு ஆகும், y டைம் ஃபுல்லாக ஒரு சைடாக கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனோம்னா dp by p equal to minus dy by y. ஓகேவா? dp by p equal to dy by y. டேக்கிங் என்னது? p ஃபுல்லாக ஒரு டேம் இருக்குது, y ஃபுல்லாக ஒரு டேம் இருக்குது. என்ன செய்யலாம்? டேக்கிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் பண்ணோம்னா இன்டகிரேஷன் dp by p equal to minus இன்டகிரேஷன் dy by y. உங்களுக்கு தெரியும் dy by y னா log y plus log c. இங்க log p. p dp இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் பண்ணும்போது இதோட வேல்யூ log p. இதே இன்டகிரேஷன் பண்ணும்போது இதோட வேல்யூ log y plus c. அடுத்து எழுதலாம் log p plus log y equal to log c. லாக்ல பிளஸ் ஆக என்ன செய்வோம்? ப்ராடக்ட் எழுதுவோம். log py equal to log c. எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் log கேன்சல் ஆயிரும். py equal to c ன்னு கிடைக்கும். சரியா? py equal to c. ஸோ அந்த ஃபேக்டருக்கு இன்டகிரேஷன் ஃபைண்ட் பண்ணி வேல்யூ பண்ணிட்டோம். ரெண்டு ஃபேக்டர் வந்துச்சு. ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது பி டைமே இல்லை, செகண்ட் ஃபேக்டருக்கு ஃபைண்ட் பண்ணும் போது நமக்கு பி டைம் கிடைச்சிருக்குது. மூணாவது ஸ்டெப் என்ன நம்ம சொல்லியிருந்தோம்? இதுல இருந்து பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணினா சி பை ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதான் இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா. பி ஒய் ஈக்குவல் டு சின்னு கிடைச்சிருக்குது. இதை மாற்றுறதுனா பி ஈக்குவல் டு சி பை ஒய்ன்னு கிடைக்கும். லாஸ்ட் ஸ்டெப் புட் பி ஈக்குவல் டு சி பை ஒய்ன்னு given equation number 1. ஓகேவா? given equation என்ன? 4y p square minus 2px plus y equal to 0. அதான் நம்ம நினைச்சிட்டோம் given equation. அதுல pங்கிற இடத்துக்கு பதிலா நினைச்சிடும் c by y ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணா 4y c by y the whole square minus 2 c by y x plus y equal to 0. இதை சால்வ் பண்ணினா 4y c square divided by y square minus 2c divided by y plus y equal to 0. சரியா? இதுதான் நமக்கு தேவையான required equation.
இதை சிம்பிளை பண்றதா இருந்தா ஒன்று சிம்பிளை பண்ணலாம். என்ன செய்யலாம்? இந்த ஒய்யையும் ஒய் ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். கீழே ஒய் இருக்குது. ஸோ ஒய்யால மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண ஆகும் 4c ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் 2cxy divided by y square equal to 0. ஒய்யால மல்டிப்ளை பண்ணா அப்புறம் y கேன்சல் ஆயிரும், y கேன்சல் ஆயிரும். 4c ஸ்கொயர் மைனஸ் 2cx பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஒரு சம் கொடுத்துருந்தாங்க, அது எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிட்டோம், அதை சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன செஞ்சோம்? அதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணோம். அடுத்து டிஃபரன்ஸ் பண்ண வேல்யூ வந்து ஃபேக்டரா பிரிச்சு எழுதணும். அடுத்து அந்த ஃபேக்டரை வந்து இன்டகிரேஷன் பண்ணோம். இன்டகிரேஷன் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அந்த பி வேல்யூ கொண்டு வந்து கிவன் ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன் டவுட் இருக்கா தம்பி இந்த மெத்தட்ல? ஹலோ, ஈஸி தான். ஆனா இந்த ஸ்டெப்பை வந்து சிமுலே பண்ண தெரியணும் உனக்கு. சொல்லு தம்பி. ஃபேக்டரா பிரிச்சு எழுதுனீங்க. அதுல அந்த வேல்யூ p சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சார்? p க்கு அந்த வேல்யூ வச்சு இன்னொன்னு எந்த வேல்யூ? அதுல பிஏ இல்லையே, அதானே. ரெண்டு ஃபேக்டரா பிரிச்சோம்ல, ஒருக்கு மட்டும் தான் பி வேல்யூ கிடைச்சிச்சு, இன்னொரு ஃபேக்டர்ல பி வேல்யூ கிடைக்கல. ஓகே சார். லோட் ஆகுது. இங்க பாருங்க, 2y மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அதுல பி டேமே வரல. சரியா? நம்ம எய்மு அந்த ஃபேக்டரா பிரிச்சு அதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். நீங்க பார்த்தாவே சொல்லியிருக்கலாம், நம்ம எடுத்துற ஈக்குவேஷன்லயே என்ன இல்லை. சொல்றது புரியுதா? நம்ம ப்ரொசீஜரே இதை ஃபேக்டரை இன்டகிரேஷன் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அந்த பி வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இது இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன இல்லை, 2y மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுல பி டேமே இல்லை. சரியா? அதனாலதான் செகண்ட் இதை எடுத்துக்கிட்டு இன்டகிரேஷன் பண்ணோம். நீ இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா குழப்பம். பாத்தியா? 1 பை எப்படி இருந்துச்சு இந்த ஈக்குவேஷன்? 1 பை 2p பிளஸ் 1 by 2p plus y by 2p square dp by dy equal to 0 இருந்துச்சு. இது எப்படி சார் இன்டகிரேஷன் பண்றதுன்னா சிம்பிளை பண்ணிக்கிங்க. சரியா? நான் நினைச்சுக்கிட்டேன், காமனாக வெளியே எடுத்துட்டேன், 1 by 2p வெளியே எடுத்துட்டேன். இங்க 0 இருக்குது, 0 கூட எதாவது பெருக்கலாம் 0. ஸோ அதை கூட இங்கே 0 பெருக்குன்னா அந்த டைம் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இந்த டைம் மட்டும் தான் இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். +1 இங்கிட்டு -1 ஆகும். y by p இங்கிட்டு வந்தா என்ன ஆகும்? pdy டிவைல் இருக்குன்னு ப்ராடக்ட் ஆகும். சரி, ப்ராடக்ட்ல கொண்டு வரேன். அடுத்தது பி ஃபுல்லா ஒரு சைடு, ஒய் ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு போனா ஈஸியாக செஞ்சிடலாம், இன்டகிரேஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் பேசிக் ஸ்டெப்லாம் நீங்க யோசிச்சு அந்த டைம்ல நீங்க சால்வ் பண்ணும். சரியா? இந்த சம் நான் போட்டேன், எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டெப்லாம் வரும். இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வச்சுட்டு இது எப்படி இன்டகிரேஷன் பண்ண யோசிச்சுட்டு இருப்பேன். சரியா? இதை அப்படியே இன்டகிரேஷன் பண்ண முடியாது. 1 by 2p y by 2p ஸ்கொயர் dp by dy இருக்குது. இது எப்படி இன்டகிரேஷன் பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதை உன்னால எவ்வளவு சிம்பிளை பண்ண முடியுமோ அதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா உனக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இங்க வந்துடும். இப்போ என்ன செஞ்சிடலாம்? dp by dy இன்டகிரேஷன் பண்ணா log p, dy by y இன்டகிரேஷன் பண்ணா log y. ஓகேவா? ஈஸியா ஒரே ஸ்டெப்ல உனக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரி தம்பி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் நோட்ஸ் அனுப்புறேன்னீங்கல்ல சார்? நான் அனுப்புறேன் தம்பி, கொஞ்சம் ஒர்க்கு நான் எழுதி அனுப்பிச்சுட்றேன்.